கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பின்னே காக்கும் தேவன். இன்னைக்கு லாஸ்ட் 4வது செய்தியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். பின்னே காக்கும் தேவன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். தானே ஆண்மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் துதிப்பேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், யா பாடி நன்றி சொல்வேன், நான் யா பாடி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர், யா பலத்தால் இடை கட்டினீர். மாரா உரபர உரபரா ஒப்பரபா ஒபரபரா கனகரகரகரகரா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா கிருபையால் ரட்சித்தீரே. அம்மாரார அமரார அகனரா அகனர அகனகரா அகலகனரகரரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், ஐயா பூரண சுகமாக்கினீர். தானை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி தானே ஜெயித்து விட்டீர், முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி தானே ஜெயித்து விட்டீர், ஐயா தானே ஜெயித்து விட்டீர். உமாரா இமானாரா இக நரரா இக நர இக நகரா இக சகவர சக நரரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எனக்காய் மீண்டும் வருவீர். அரமர அரகன அரபரரா ஹகனக அகனகரா அவரகரகரகரகரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் எல்லாம். இப்ப பின்னே காக்கும் தேவன்கிற செய்தியில இன்னைக்கு லாஸ்ட் பாட்டை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இன்னைக்கு பின்னே காக்கிற தேவன்ல அவர் எப்படி காக்குறான்னா ஒரு சத்தத்தின் மூலமாக காக்குறான்னு பார்க்க போறோம். ஒரு சத்தம், ஒரு சவுண்ட். வாசிப்போமா? ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனத்துல இந்த பாதுகாப்பு எப்படி இருந்து வருது. 21வது வசனம், ஏசாயா 20:21. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதில் இருக்கு. அப்ப ஆண்டவர் பின்னே எப்படி காப்பாங்க? வார்த்தையின் மூலமா. எப்படி போகணும், எப்படி போகணும்னா நீ சரியான இடத்துக்கு போய் சேர. வலதுபுறமும் சாயும் பொழுதும் இடதுபுறமும் சாயும் போதும் ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான்ப்பா பாதை, இந்த பாதையில நீ போகணும். சரி, இந்த சத்தத்தை ஏசாயா இன்னொரு அழகான வார்த்தை மூலமா அதை நமக்கு விளக்குகிறார். வாசிப்போம். ஏசாயா 35:10. இதுவே வழி, இதுதான் பாதை. இந்த பாதையில போகிற ஒரு பெரும் கூட்டத்தை நம்ம பார்க்க போயிடும். ஏசாயா 35வது அதிகாரம் 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. இந்த சத்தம் யாருக்கு மட்டும் கேட்கும்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் கேட்கும், எல்லாரும் கேட்காது. ஆனந்த களிப்புடன் பாடி வலதுபுறம் சாயும்போ இடதுபுறம் சாயும்போது கரெக்டான பாதையில போய்கிட்டே இருந்தானா அந்த பாதையில போகிறவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். இதாங்க ஃபைனல் பிளேஸ். அவங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார், பின்னே இருந்து பாதுகாக்கிறார். பல பாதுகாப்பை நம்ம பார்த்தோம். செங்கடல் பின்னாடி போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூதனால முன்னாடி வந்துட்டார். பரலோகம் போய் சேர்க்கறதுக்காக இல்லை, போய் சேர்க்கறது இடம் என்னது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு. அந்த தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி இருந்து காத்தவர் சத்தத்தின் மூலமாக பேசுகிறார், பாதுகாக்கிறார், கொண்டு போகிறார். இங்கே சியோனுக்கு
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் மகிழ்ச்சியும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஏன்? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சரி, இதுதான் நம்ம போகிற ஒரு பாதை. இந்த பாதையில போகிறதுக்கு ஆண்டவர் எப்படி கொண்டு போறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேடந்தாங்கல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, சென்னை பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உலகத்துல பல இடத்துல இருந்து பறவைகள் வரும். கனடால இருந்து வரும், ஆப்பிரிக்கால இருந்து வரும், அமெரிக்கால இருந்து வரும், ஆர்டிகா அண்டார்டிகால இருந்து எல்லாம் பறவைகள் வரும். வந்து இந்த வேடந்தாங்கல்ல, அது அங்குள்ள லேக்ல மரங்கள் நிறைய இருக்கும். அதுல கூடு கட்டி அங்க முட்டை பொறிச்சு குஞ்சு அங்க வளர்ந்து அந்த குஞ்சு பறக்கிற ஸ்டேஜ் வர வர அது வேடந்தாங்கல்ல தான் இருக்கும். எதுக்கு அங்க இருந்து இங்க வந்துச்சுன்னு தெரியாது. கவர்மெண்ட் வந்து அதை பயங்கரமா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஹண்டிங்கிறது நாட் அலவுட். அரஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு வச்சிருவாங்க. அந்த பறவைகளை தொடவே கூடாது. அது என்ன செய்யும்னா, அந்த பறவை வளரும், குஞ்சு வளரும், குஞ்சு வளரும். குஞ்சு வளர்ந்து அது இப்ப பறந்து போகணும். எங்க? ஆப்பிரிக்கால இருந்து வந்த பறவை ஆப்பிரிக்காக்கு வரும், அண்டார்டிகால இருந்து வந்த பறவை அண்டார்டிகாக்கு வரும், அமெரிக்கால இருந்து வந்த பறவை அமெரிக்காக்கு வரும். இதுக்கு அம்மா அப்பா 2 பேரும் அந்த பறவைக்கு பக்கத்துல பறந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பறவைக்கு எதுவுமே தெரியாது, வேடந்தாங்களும் தெரியாது, எந்த ஒரு காரங்களும் தெரியாது. ஆனா அதுக்கு ஒண்ணு தெரியும், ஒரு பக்கம் எங்க அப்பா இருக்காரு, ஒரு பக்கம் எங்க அம்மா இருக்காங்க. 2 பேரும் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க, கேக் கேக் கேக். இந்த பறவைகள் குட்டி பறக்க தெரியும், அழகா பறக்கும். ஒரு கடல் மேல பறந்து போயிட்டே இருக்கும், கடல் மேல பறக்கும், மலைகள் மேல பறக்கும். ஆனா அந்த குட்டி ரைட்டு பக்கம் லேசா திரும்பிச்சுனா அம்மா டெக் 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 அப்படின்னு சவுண்ட் இருக்கும். பிக் பிக் பிக்னா நம்ம பாதை மாறணும், நேராக்கிறது. ஏன்னா வசனம் சொன்னா, நீங்க வலதுபுறம் சாயும்போதும் இடதுபுறம் சாயும்போதும் வழி இதுவே, இந்த பாதையில தான் நீ போகணுங்கிறத ஒரு சத்தம் பின்னாடி இருந்து கேட்கும். அந்த பின்னாடி இந்த சத்தத்தை இங்க இந்த குருவிகளுக்கு, இந்த பறவைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் நேரா போயிட்டு இருந்தா பின்னாடி இருந்து சத்தம் வராது. அப்பாவும் சத்தப்பட மாட்டாங்க, அம்மாவும் சத்தப்பட மாட்டாங்க. நான் அப்படி பாதுகாப்பாக ஆஸ்திரேலியால இருந்து வந்திருக்கேன்னா, அந்த ஆஸ்திரேலியால இருந்து வந்த பறவை அது நேரம் அந்த ஊர் கூட்டிட்டு போயிடும். அமெரிக்கால இருந்து ஒரு பறவை வந்துச்சுன்னா தெரியும். யாருக்கு ஒண்ணு தெரியும்? பறவைக்கு, குஞ்சுக்கு. எனக்கு பறக்க தெரியும். கீழே பார்த்தா கடல் இருக்கு, மலை இருக்கு. ஆனா நம்ம வேற லேசா டைரக்ஷன் மாத்தோம்னா அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா விடாது, சத்தம் கேட்கும். அதனாலதான் ஏசாயா 30வது அதிகாரம் 26வது வசனத்துல, நீங்கள் வலதுபுறம் சாயும்போதும் இடதுபுறம் சாயும்போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னே சொல்லுகிற வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். சரி, இப்படி போய் கொண்டு போகிற பாதையில நம்ம ஒரு சத்தம் யாரை வழி நடத்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துக்குள்ள வரும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 2வது வசனத்துல ஒரு சத்தம் ஈசாக்கு கேட்குது. என்ன சத்தம் பார்ப்போமா? ஆதியாகமும் 26வது அதிகாரம். ஏன்னா இந்த சத்தம் ஈசாக்கு வலது பக்கம் போயிடக்கூடாது, இடது பக்கம் போயிடக்கூடாது, கரெக்டா போகணும். போனா ஆசீர்வாதம். புரியுதா உங்களுக்கு? சரியா? ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் போயிடாதப்பா, அப்ப போனான், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இங்க நம்ம பார்க்கிற ஃபர்ஸ்ட் சத்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க நீ போகக்கூடாது, வலதுபுறமும் சாஞ்சிராத, இடதுபுறம் சாய்ந்திராத, நீ சாயாம போனாதான் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்பா எகிப்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி போனார். பாப்போமா? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6வது. இப்ப ஆண்டவர் ஆபிரகாமை
எந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னாரோ அங்க கொண்டு வந்துட்டார். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 6வது வசனம், ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்ற இடத்திற்கு சுவாமியான மோரே சம்பவம் தான் அக்காலத்திலே கானானியர் தேசத்துல கானான்கிற தேசத்துல வந்தாச்சு. வந்த உடனே ஆண்டவர் தெளிவாக என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனாக்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அங்கதான் இருக்கும். ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்க, நெட்டு பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கு, விட்டு விட்டு வருது, நான் செய்தி முடிக்கிற வரை நெட்டு வேணும், அதுக்கப்புறம் என்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, தொய்ந்து ஜிபிச்சுக்கிட்டே இருங்க செய்தி வேணும்னா. அவ ஈசாக்குக்கு எகிப்துக்கு போகாதனார். ஆனா அப்பாக்கு எந்த இடத்துக்கு வந்தாச்சோ கானானியர் இருக்கிற இடத்துல வந்த உடனே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார். ப்ராமிஸ் உறுதிப்படுத்துகிறார். நீ கரெக்டானது வந்தாச்சு, இனி போகக்கூடாது. கர்த்தர் ஆபிரகாம் 12வது அதிகாரம் 7 கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அங்கே தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். பலிபீடத்தை கட்டிட்டு எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கு. ஆனா இவர் என்ன செய்ய, அவ்விடத்தை விட்டு பேர்ந்து பெத்தேலுக்கு கிழக்க போனாரு, மலைக்கு போனாரு. இப்படி போய் 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 கடைசியில் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 வருஷம் அவன் எகிப்து சமீபமான பொழுது தன் மனைவியாசை ஈப்தில கடாநிசம் கொண்டாங்க. அதனால நீ என்ன செய்யாத, அங்க போயிடாதங்கிறார். ஆண்டவர் எங்க இருக்க சொன்னாரோ அங்க இருக்காம எகிப்து போயிட்டாரு. நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 வருஷம் அவருக்கு கிஃப்ட் கிடைக்கும். என்ன கிஃப்ட்னா, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடு கழுதை வேலைக்காரர் வேலைக்காரி. ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்திலே அவர் இருந்தார். கிஃப்ட் கிடைச்சிருக்காரு. இந்த கிஃப்ட் கிடைச்சதுனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16வது அதிகாரம் 2வது வசனத்தெல்லாம் பிரச்சனை வந்துச்சு. 12 சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்த்தர் என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டணும். ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? என்ன பேச்சுமா நீ பேசுற, என்ன நினைச்ச, ஒரு பெண் பித்த நினைச்ச, ஒரு அழகான மனைவி நீ இருக்க, ஆண்டவர் உன்னை எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் அவ்வளவு கீழ்த்தரமானவன் நீ நினைக்கிறியா? நீ சொன்ன உடனே நான் அந்த பொண்ணோட போய் இருந்து பிள்ளை நீ நினைக்கிறியா? நோ 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 நோ, அவ்வளவு கீழ்த்தரமான விஷயம் நான் கிடையாது. என்ன பேசுறேன்ட்டு முகமெல்லாம் செவந்து செவந்து தாத்தா கை காலெல்லாம் நடுங்கி சவுண்டு கொடுத்துருப்போம்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு. அவர் அது எதுவுமே செய்யாமலே உடனே சாமியில் சொன்ன மாதிரி, அடியேன் கேட்கிறேன், சாரால் நம்மாவே நீங்க சொல்றது அடியேன் கேட்கிறேன், நீங்க என்கிட்ட சொல்றது நான் 100% நான் கேட்பேன். அப்ப இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எகிப்துக்கு போகாம இருந்தானா இந்த பெண் வந்திருக்க மாட்டான், ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. அப்ப இவர் ஏற்கனவே இவர் வசதியான மனுஷன் தான், சரியா? இப்ப ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆபிரகாமை விட்டுருங்க, ஈசாக்கை பிடிச்சுக்கணும். ஏன்னா ஈசாக்கிட்ட தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்துல குடியிரு, அந்த தேசத்துல பஞ்சம் இருக்கும், கவலைப்படாது, நான் உன்னோட கூட இருக்கேங்கிறார். அப்ப வலதுபுறம் சாயாமல் இடதுபுறம் சாயாமல் நீ ஒரு இடத்துக்கு போகணும்னா உனக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கும். சத்தம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகிப்துக்கு போகாத. ஈசாக்கு கேட்டார், எஸ் கேட்டார். ஈசாக்கு கேட்டனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6வது வசனம் பாருங்க, 26:6. ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். கேரார், அந்த கேரார் இருக்கார். அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 12வது வசனம், எகிப்துக்கு போகாத, நீ இருக்கிறே இருந்தேன்னா நான் உன்னை ஆசிரியர். எப்படி ஆசிரியர்? ஈசாக்கு அந்த தேசத்துல விதை வைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்ததுனாலே 100 மடங்கு 100% ரிவார்ட் எதனால கிடைச்சதுனா, பின்னாடி கேட்கிற சத்தத்திற்கு கீழ்ப்படினார். மாத்திரமல்ல, அவன் ஐஸ்வர்யவனாகி வரவு மகாபிரியம் ஐஸ்வர், ஏற்கனவே ஒரு கோடீஸ்வரனுடைய பிள்ளை, ஒத்த பிள்ளை,
ஆதியாகமம் 13வது அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து கூட இருக்காதபடிக்கு பூமி அவர்கள் மிகுந்த ஆசை, பூமி தாங்கக்கூடாதபடி அவர்களுக்கு ஆசை இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அதுல 2 பேருக்கு டிவைட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போயிடுச்சு. ஆனா இங்க ஈசாக்கு ஒத்த பையன். என்னுடைய மக வீட்டுல என் மாப்பிள்ளுடைய அண்ணன் 2 பேர் இருக்காங்க. சொத்து பிரிச்சாங்க. அதுக்குதான் நான் ஜானகி அம்மான் தான் அன்னைக்கு ராஜேஷ் ஒரு ஆசிரத்தை என் மகளுக்கு கொடுத்தாரு. அந்த சம்பாதிச்ச சொத்து 2 டிவைட் ஆகும். ஒருத்தர் கொஞ்சம் கூட கிடைக்கும், ஒருத்தர் குறைய கிடைக்கும், அது டிஃப்ரெண்ட் அது. ஆனா ஈசாக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ஒத்த பையன், வேற யாருமே கிடைக்காது. அதனால ஆனாலும் அந்த பின்னாடி கேட்கிற சத்தத்தினால என்ன கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 11, அவன் ஐஸ்வர்யனாகி வர விருவருத்தியாகி மகா பெரியவனான். மகா பெரியவனா யாரோட பெரியவனா? ராஜாவோட பெரிய. யோசிச்சுங்க, ராஜா தான் பெரிய ஆளா இருக்கணும், எல்லாமே அவருது. ஆனா அவன் 14 அவன் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேக பண்ணி எடுக்கிறதுனால பெலிசேர் அவன் பொறாமை கொள்ற அளவுக்கு என்ன வந்துருச்சு? சொத்து வந்துருச்சு. காரணம் ஒன்னே சத்தம் என்ன சொல்லிச்சுன்னா, எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொல்லி. எகிப்துக்கு போகாதன்னு சொன்னனால என்ன நடந்ததுன்னு சொல்லி 14வது வசனம் பாருங்க. பொறாமை கொள்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஆசிரிச்சார். சரி, இது ஒரு நபர் அந்த சத்தத்தை கேட்டதுனால கிடைச்ச ஆசீர்வாதம். வலதுபுறம் சாயல், இடதுபுறம் சாயல். இப்ப 2வது ஒரு நபரை பார்க்க போகிறோம். அது ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். 37:5. இது யோசேப்புக்கு சத்தத்தை வேற மாதிரி ஆண்டவர் காட்டுறார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஏன்னா தரிசனம்ங்கிற காரியம், சத்தத்தை தரிசனம்ங்கிற ஒரு காரியத்தை காட்டுறார். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5வது வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றார். சொப்பனம் எல்லாம் தெரியும். அப்பா அம்மா எல்லாரும் பணிந்து கொள்ளுகிறார்கள். அதுல 11வது வசனம், அவன் சகோதரன் மேல் பொறாமை கொண்டார்கள். தகப்பன் சொப்பனத்தை மனதில் வைத்துக் கொள்கிறார். இந்த சொப்பனத்தை இவர் மட்டும் சொல்லாம இருந்தார்னா, சொப்பனத்தை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆண்டவர் சொன்னா சொல்லணும். நான் சில காரியங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனா நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த சொப்பனம் என்ன செய்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சொப்பனம் என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. என்ன செய்ததுன்னு அவங்களுக்கு காட்டு. சங்கீதம் 105வது அதிகாரம். சங்கீதம் 105வது அதிகாரம் 19வது வசனம். சொப்பனங்கிறது கர்த்தருடைய வசனம், வார்த்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 18வது வசனம், அவன் கால்கள் விலங்கிடப்பட்டு பிராணம் இருமல் அடைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சொப்பனங்கிற ஒரு வார்த்தை 2 ஒண்ணு பார்த்தீங்களா? பின்னாடி கேட்கிற சத்தங்கிறதும் சொப்பனம் ஒண்ணு. கதை சொல்லல, வசனத்திலிருந்து காட்டுறேன். சங்கீதம் 105வது அதிகாரம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மூலமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டதுன்னா அப்படி என்ன அர்த்தம்னா, அது சொல்லும். சாத்தான் சொல்லுவான், ஆய பொத்திக்கிட்டு இருந்தேன்னா உனக்கும் பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும்ல, சொன்னையா, ஏன் சொன்னேன்ட்டு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இது நான் உனக்கு கொடுத்த தரிசனங்கிறது காட்ஸ் பிளான், உன்னை குறித்த ஒரு திட்டம். அந்த உன்னை குறித்த ஒரு திட்டத்தை நான் உனக்கு சொன்னான்னா, நீ வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. இந்த வலதுபுறம் இடதுபுறம் சாயத்துனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ஒரு பக்கம். அந்த அட்ராக்ஷன் அவன் இழுத்துக்கிட்டே இருக்கும். போர்த்திபார் வீட்டுக்கு வந்தாச்சு. போர்த்திபார் வீட்டுக்கு வந்த உடனே அங்க என்ன அந்த வலதுபுறம் இடதுபுறம் சத்தம் என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, ஒரு சத்தம் அவனை ராங் டைரக்ஷனுக்கு கொண்டு வர பார்க்கும். 39வது அதிகாரத்துல 10வது வசனம், சாத்தான் அந்த சத்தத்தை வலதுபுறம் இடது சாயாமல் இதுவே பாதைன்னு சொல்லி ஆண்டவர் பின்னாடி கேட்கிற ஒரு சத்தத்தை கொண்டாந்துருக்காரு. யோசேப்புக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 39வது அதிகாரம் 10வது வசனம், அவள் நித்தமும் யோசேப்போடு இப்படி பேசி வந்தும் அந்த சத்தம் டெய்லி வருதுங்க. எங்க வருது? டெய்லி.
இவர் இருக்கான எகிப்து, பாவம் நிறைந்த இடம். இவர் எங்க இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா ஊர்ல இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்பா கூட அந்த பிரச்சனை. ஆனா ஒரு சூழ்நிலை மோசமான இடம், அடிமையில் இருக்கிற இடம். இந்த அடிமை என்ன சொன்னாலும் கேட்கணும். ஆனா அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனத்தின் மூலமா என்னை போக வைக்கிறார். நான் வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. நான் அப்படியே போய்கொண்டே இருக்கணும். அப்படி நான் போக 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 எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராமிஸ். அந்த இது எனக்கு கட்டாயம் ஆண்டவன் சிவரை எனக்கு கொடுப்பார். சரி, 39வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இதாங்க முடிஞ்சிருச்சு. கர்த்தர் யோசேப்போட கூட இருக்கிறார். ஏன் இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனோட நான் இருப்பேன். என்ன சத்தம் வலது பகரம் வந்தாலும் சரி, இவன் போக மாட்டான். இப்ப போத்திபார் பாவம் செய்ய போனா கர்த்தர் கூட இருக்க மாட்டார், சொல்லாமலே போயிடுவார். ஆனா கூட இருக்காரா? அடுத்து எந்த இடத்துல கூட இருக்காரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 39வது அதிகாரம். இப்ப சிறைச்சாலைக்கு வந்தாச்சு. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கார். ஏன் இருக்காருன்னா, சத்தம் கேட்டுச்சு. போர்த்திபார் மனைவி, இந்த போர்த்திபார் மனைவியை குறித்து பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் சொன்ன ஒரு கதையை நான் சொல்றேன். இது தப்பா இருந்தா ரைட்டாக்க எனக்கு தெரியாது. இது எகிப்துல இந்த அம்மா இருக்குது. இது ஒரு பணக்கார பெண். அப்ப பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு ஒன்றும் நல்ல மனுஷன்லாம் கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா ஒரு 7 அடி உயரம் இருக்கும், இவ்வளவு சைஸ் பண்ணி மாதிரி இருக்கும், பிளாக் கலர் இருந்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் விவசாய வாலிபனை பார்த்து அப்படின்னு கூப்பிட்டா அவன் அலறி அடிச்சு ஓடிடுவான். இது ஒரு ஜோக்கா சொல்லனாலும் சரி, எப்படினாலும் ரைட்டு. அப்ப அவருடைய எக்ஸ்பிளேஷன் என்ன, ஒரு எகிப்துல இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்தா அட்ராக்ஷன் கிடைச்சிருக்காதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அது ஒரு ஜோக்கா சொல்றாரு நான் நினைக்கிறேன். ஆனா அது அவருக்கு சீரியஸா சொல்றாரு. சரி, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நடந்தது என்ன, அந்த வலதுபுறமும் இடதுபுறமும் சத்தம் கேட்கும் பொழுது, இதுவே வழின்னு வரும்பொழுது, கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து தயவு கிடைக்க செய்யறார். இது என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த வசனம் புடமிட்டு நான் போகிற எல்லா இடத்தையும் சேர போயிட்டே இருக்கிறேன். சரி, இப்ப ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஏன்னா சத்தம் கேட்டுச்சு, இனி பெரும் பாதைக்குள்ள அவர் போகணும். அந்த பெரும் பாதைக்குள்ள போறதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41வது அதிகாரம் 16வது வசனம். இப்ப ஷேவிங் எல்லாம் பண்ணி, சிறைச்சாலை ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு, நல்லா நீட்டா யூத் வந்து ராஜா முன்னாடி வணக்கம் வைக்கிறார். அப்ப வேறே வஸ்திரம் தெரிச்சு, 5 வசனம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனத்தை கண்டேன், அர்த்தத்தை சொல்றவும் இல்லை. நீ சொப்பனத்தை கட்டால் கேள்விப்பட்டேன். அதற்கு 16 வசனத்துல யோசேப்பு தன்னை உயர்த்தாம, இப்ப நான் இருந்தானா என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ நியூஸ் வந்துருச்சா, பான பாத்திரக்காரனுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன், அவன் தான் சொன்னான், என்னை பத்தி நல்லா சொல்லியிருப்பானே, நான் எவ்வளவு சூப்பரா சொப்பனம் சொல்லுவேன்னு சொல்லி. சிவாம்பாயகன் ஒருத்தர் இருந்தான், அவன்கிட்ட நான் சொன்னேன், இங்க ஒரு 3 நாள் அவன் தலை போயிடுச்சு. உங்களுக்கு என்னை பத்தி நியூஸ் ரொம்ப லேட்டா வந்துச்சுங்க ராஜா, இப்படி எல்லாம் பினாத்தாம, இதெல்லாம் என்னுடைய இமேஜினேஷன். என்ன அழகா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அல்ல, நாட் ஐ பட் காட். முடிஞ்சிச்சு. நான் அல்ல தேவனே, நாட் ஐ பட் காட். இது தாங்க வாழ்க்கையில நமக்கு, இது நமக்கு கீழ்ப்படியும். நாட் ஐ பட் காட். தேவனே பார்வனுக்கு மங்களமான உத்தரவு செய்வாராங்க. இந்த மங்களமான உத்தரத்துல என்ன அருமையான ஒரு உத்தரவு வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை விளக்கமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 31வது வசனத்தை 41, 31. வர வர மகா கொடுமையான பஞ்சத்தினாலே தேசத்திலே முன்னிருந்த பரிபூர்ணம் ஒளிந்து போகும். பரிபூர்ணங்கிறது ஒரு ஆசீர்வாதம். 7 வருஷம் செழிப்பு 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 கூடிட்டே போகும். நீங்க நினைக்கிறீங்க அது அப்படி உங்களுக்கு இருக்கு, இன்னும் அது போயிடும். விருதுநகர்ல ஒரு பிசினஸ் மேன் என்கிட்ட, ரொம்ப எங்க அப்பாவுடைய சீனியர் மேன், ஒரு நாள் நான் ஒரு பிசினஸ் ட்ராக்ஷன் பேசிட்டு இருக்கோம். அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு.
இப்ப இருக்கிற பிசினஸ் பசங்களுக்கு ஒரு லாபம் வந்தான்னா தலகார் புரிய மாட்டேங்கிறாங்க. ஒரு மல்லி அப்படின்னு ஒரு பிசினஸ், மல்லி வியாபாரம் எனக்கு தெரியும், நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி, இப்ப கிடையாது. ஒரு லாபம் வந்துச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த ரோடு இருக்கு, ரயில்வே ஃபீட் ரோட்ல ஒரு 3 வீடு ஒரே மாதிரி கட்டினாங்க. சொல்றாரு, அந்த மல்லியில அடிச்ச லாட்டில் 3 வீடு கட்டினா, ஆனா அடுத்து 2 வருஷத்துல ஒரு லாஸ் வரும். லாஸ் வரும்போது அவன் கையில ஒண்ணுமே இருக்காது, ஏன்னா சொத்தா மாறிடுச்சு. அந்த எங்களா மாதிரி சீனியர் பீப்புள் எல்லாம் அந்த பணத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நாங்கள் வச்சிருப்போம். ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு, கொஞ்சம் வட்டி கொடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கிறோம். அந்த வட்டிக்கு மட்டும் கொடுத்துட்டு அதையும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். உங்களை மாதிரி சில உறுதியாக நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கிறோம், நாங்கள் கொடுப்போம். ஆனால் அந்த பணத்தை ரொம்ப பத்திரமா வச்சிருக்கோம். அப்படி அவர் ஒரு விளக்கத்துட்டாங்க. சரி, அதைத்தான் நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ 32வது வசனம், இந்த காரியம் தேவனாலே நிச்சயிக்கப்படுகிறது. தேவனால் இதுதாங்க. அதன் தேவனால் நிச்சயப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றதற்கு ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை டபுள் தரிசனமாக இங்க கொடுக்கிறார். ரோட்ல பறந்து கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அதனால ராஜாவுக்கு அந்த தரிசனத்தை கொடுத்து, ராஜா இப்போ விளக்கம் பிடிச்சிக்கிச்சு. ராஜாக்கு 7 பசு, ஹெல்த்தியான பசு நதியில இருந்து ஏறி வருது. அடுத்து வத்தல் தொத்தலான 7 பசு. இந்த வத்தல் தொத்தலான பசு அந்த 7 அந்த ஹெல்த்தி பசு முழுகிருச்சு. ராஜாக்கு ஒண்ணுமே புரியாது. அது மாதிரி கதிர், 7 கதிர், ஹெல்த்தியான 7 கதிரை பார்க்குறாரு. அடுத்து தீஞ்சு போன கதிர், அது இதை முழுகிருச்சு. அது புரியவே இல்லைன்னா, ரெண்டும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே ஒண்ணுதான். ஆண்டவங்களுக்கு டபுளா சொல்லி கொடுக்குறாரு. இந்த காரியம் தேவனால் நிச்சயப்படுறது. தேவன் இதை சீக்கிரமா எல்லாத்துக்கும் பிறகு ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். என் ரிசல்ட் எப்படி அது முடியணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேற சிம்பிளான ஒரு காரியம். 38வது ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வன் தன் ஊழியக்காரன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷன், வலதுபுறம் சாயாதபடி இடதுபுறம் சாயார், போர்த்திபாருடைய மனைவி, வா வா வா, நாம் இன்பத்தை அனுபவிப்போம். கணவன் இல்லை, வீடு ஃப்ரீயா இருக்கு, நான் தான் இந்த வீட்டுக்கு எஜமானி, அந்த நம்ம ஜாலியா இருப்போம். இன்னும் நான் எப்படி இந்த தப்பு செய்ய முடியும்? எஜமான் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறேன், கடவுளுக்கு வருத்தமாக நான் எப்படி செய்ய முடியும்? வலது பணம் சத்தாமகன் கோயிங் த ஸ்ட்ரெயிட் வே போறாரா? போனதுனால இது தேவ ஆவியானவர் சொல்லப்பட்டது என்று இந்த மனுஷனை போல, அப்ப அது தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தேன். தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எப்படி உயர்த்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 41 வசனம் இல்ல 40ல, நீ என் அரண்மனைக்கு அதிகாரி இருக்க. அப்ப இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பானை பாத்திரக்காரன்ட்ட சொல்றாரு, அப்பா நீ நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கும்போது கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணப்பா, எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடு, கஷ்டப்படுறேன்ல அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு அவர் மட்டும் விடுதலை கொடுத்துருந்தாருன்னா ரோட்டு வழியா போனா ஒரு வேலை வேலை எடுத்துக்க மாட்டான். இப்போ ஆண்டவர் வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதபடி பாதையில போனதுனால அரண்மனைக்கே டாப் ஆச்சு. என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பார், உன் வாக்கின்படியே எல்லா என் ஜனங்களா இருக்கணும், சிங்காசனத்துல மாத்திரம் உனக்கு இடம் கிடையாது, அங்க நான் உட்காந்துருப்பேன், அதான் டம்மியா இருப்பேன், ஒரு வார்த்தை எங்களை வாயிலிருந்து ஒன்றும் வராது. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து நோக்கி உன்னை அதிகாரி ஆக்கினேன். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, அந்த முத்திரை மோதிரம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மோதிரத்துக்கு ஃபுல் அதிகாரம் இருக்கும், யாரும் அசைக்க முடியாது. இப்படி வந்ததுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்கணும், வலதுபுறம் சாயும்போதும் இடதுபுறம் சாயும்போதும். இதுதான் பாதை. உங்களுக்கு 2 நபரை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு நபரை உங்களுக்கு நான் விளக்கமா காமிச்சேன். அது யாருன்னா ஈசாக்கு. ஈசாக்கு ஆண்டவர் ஒண்ணு சொன்னார், நீ எகிப்துக்கு போகாதப்பா அப்படின்னா. ஏன் எகிப்து போகாத? உங்க அப்பன் போய் அநியாயத்துக்கு ஆகாருங்கிற ஒரு பொம்பளை கொண்டான், அதன் மூலமாக இஸ்மவேல்ங்கிற ஒரு குரூப்பே வந்துருச்சு, நீ போகாதன்னு சொல்லி அவர் இந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார். கீழ்படினா மகா ருச்சிமானாக்கிட்டார். அந்த அளவுக்கு ஒரு கோடீஸ்வரன் வந்த காரணம் ஒன்னே ஒண்ணுதான், சத்தத்தை கீழ்படுத்தார். அதுபோல யோசிப்பு சத்தத்தை தரிசனமாக நம்ம காமிச்சவங்களுக்கு, அந்த தரிசனமும் வார்த்தையும் ஒன்றுதான்.
நிறைவேறிச்சு. அதனால ஈசோ ராஜா பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டார். ஜெபிச்சு படிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எத்தனை முறை இந்த நெட் தடைப்பட்டது ராஜா, ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நெட்டின் மேலே ஒரு அதிகாரத்தோடு இந்த ஆசீர்வாதத்தை தந்தீங்க ஐயா. 2 கரை தாங்குது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி இதுவே பாதை என்ற சத்தத்துக்கு தொடர்ந்து நாங்கள் வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்த கடைசி வார்த்தையை சொல்ல நீர் பாராட்ட நன்மைக்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.